இல்லைன்னா வாங்க உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கான். நான் யூடியூப் பார்த்துட்டே வந்து ப்ளோ ட்ரை பண்ணேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் சாரன் ஸ்டைல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் பர்த்டேக்கு நாங்களாம் வந்து முன்னாடி நாளே வந்து கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர் பேக் அதெல்லாம் போட்டு கிளம்ப போகிறோம், ரெடி ஆக போகிறோம், ப்ரெப் ஆக போகிறோம் பர்த்டேக்கு. அதனால் நான் வந்து அந்த ப்ரெப் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல, கோல்டு இருந்தாலும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரவீன் வந்து ஃபேஸ் பேக் மிக்ஸ் பண்ண போயிட்டான். நான் காட்டுறேன் என்ன மிக்ஸ் பண்ணுறான்ட்டு. உன்னை நான் வந்து ஃபேஸ் பேக் போட சொன்னா என்னது இதெல்லாம்? அமேசான்ல வார்ட்ரோப் ரிஃப்ரெஷ் சேல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 1st June to 6th June வரைக்கும் இருக்கும். டாப் ஃபேஷன் அண்ட் பியூட்டி பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்து 50 to 80% ஆஃப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. 1000+ டாப் பிராண்ட்ஸ், கிரேட் பிரைசஸ், unbeatable deals on 4 lakh plus styles. Get free delivery on your first order. And also வந்து பாத்தீங்கன்னா சோ அதுல வந்து 30 days return policies-உம் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஹரி அப் ஷாப் நவ. சோ இந்த வீடியோல காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து அமேசான்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்களும் வந்து கண்டிப்பா செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ண மறக்காதீங்க. உள்ள போக தெரியும் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. என் ஹேர் நல்லா இருக்கா அது ஏன்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா பாருங்க. என்ன பிரவீன் போட்டிருக்க? இது வந்து காட்றேன் பாரு. இது இல்ல நீ அப்படியே சொன்னா போதும். இது வந்து ஆரஞ்சு பவுடர். ஓகே, ஆரஞ்சு பவுடர், வேப்பிலை பவுடர். வேப்பிலை பவுடரா? பவுடர், வேப்பிலை பவுடர் போடுறியா? ஆமா ஆமா. அதுக்கு அப்புறம் கஸ்தூரி மெட்டி, அதுக்கு அப்புறம் ரோஸ் பவுடர், அதுக்கு அப்புறம் இன்னொரு பவுடர் ஏதோ ஒரு பவுடர், சாண்டல், எல்லா பவுடர், சாண்டல் பவுடர், சாண்டல் பவுடர், எல்லா பவுடருமே போடுறியா? புடி. ஆமா எல்லாம். ஐயோ எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாரு. இது என்னது? இதுதான்டா முல்தானி மெட்டி. இத திறக்கவே இல்லடா இன்னும் நீ. இதே ஓபன் பண்ணிறேன். அப்புறம் தேன். இது வந்து நான் வந்து அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன். நான் வந்து லிங்க் பண்றேன் உங்களுக்கு. இதுதான் எங்களோட வந்து ஃபேவரட்டா ஓடிட்டு இருக்கு. இல்லடா பிரவீன்? ரொம்ப பிடிச்சிருக்கல உனக்கு? நல்லா இருக்குல ரிசல்ட்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ இதுதான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு போட்டா வேலைக்கு ஆகாது, எல்லாரும் சேர்த்து அடிப்போம். நான் தான் வந்து பாப்பேன் ரிசல்ட். இல்ல நல்ல ரிசல்ட் நாங்க எப்பவுமே போடுவோம் அந்த ஃபேஸ் பேக். நல்லா இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆமா, டேன்லாம் டக்குன்னு ரிமூவ் ஆயிடும். உடனே ஆகாது. இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு காலைல நல்ல ரிசல்ட் தெரியும். ஓகே ஓகே. நீ இது வந்து பிரவீன் போட்டு அப்புறம் நான் இதுல வந்து சும்மா நீங்க பவுடர் வாங்கி போடாதீங்க. பவுடர் வாங்கிட்டு லெமனு, மஞ்சத்தூள் சும்மா ஒரு டிப், அப்புறம் இது தயிர். தயிர் ஏன்னா ஹனி மிக்ஸ் பண்ணலையா? ஹனி போடணும், லைட்டா ஹனி போட்டுட்டு அப்புறம் வந்து இது என்ன இவ்ளோ யோசிக்கிற? கர்ட். இல்ல கர்ட் வந்து எதுக்கு போடுறோம்னா குளிர்ச்சி. கோல்ட் ஆகறவங்க போடாதீங்க, பாலே மிக்ஸ் பண்ணி. மூஞ்சில அதிகமா ஹீட் எனக்கு இருக்குது. இந்த கட்டிங் பாத்தல தெரியும், கட்டிங்லாம் வந்திருக்கும். அதனால தான் தயிர். So Praveen is ready with his face pack. இப்போ வந்து நான் அவனுக்கு ஹேர் பேக் போட போறேன். என்ன பேக் வேணா போடு, மூஞ்சில உழுவாம போடு. ஓகே. அதுக்கு நான் வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கெரட்டினோட ஹேர் ஸ்பா ஸ்மூத் தெரப்பி தான். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெரட்டின் ஸ்மூத் பிரவீன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரவீனுக்கு யூஸ் பண்ணலாம். பிரவீனுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து இப்படி அப்ளை பண்ணுவேன். பிரவீன் வந்து பயப்படுற கேரக்டர், ஆனால் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா பண்ணுற, நல்லா பண்ணி விடாங்க. அவங்க பாப்பா அழுகுறான். அழுதுதான் இருக்கான் சும்மாவே. அவனுக்கு என்ன தடவை வச்சிருக்கேன், அவனை குளிப்பாட்டணும். வந்துட்டேன். அவனுக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்கிறானே. அவன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்ல ஆட் வந்துச்சு அதில். இல்லடி, அவன் பக்கத்துலேயே இருக்கணும் தான் சொல்கிறான். வந்துட்டேன்ப்பா. ஓகேவா? முடிக்கு தாடிக்கும் போட்டுடலாம், ஸ்மூத்தாக இருக்கும். ஹாய் கைஸ், இப்போ வந்து பிரணவ் வந்து குளிப்பாடி தூங்க வச்சாச்சு. பிரவீன் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து நோ டிஸ்டர்பன்ஸ். நம்ம செல்ஃப் கேரை வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐப்ரோவோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறது மீன்ஸ் நான் வந்து ஷேப் தான் பண்ணுவேன், பிளேடு வச்சு அதை வச்சு ஷேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பண்ணுறேன். ஸோ இப்படி துண்டு முடியெல்லாம் அடங்காது. சீப்பை வச்சு ஒரு வாட்டி நம்ம வாரி விட்டோம்னா அடங்கிடும். கொஞ்ச நேரத்துக்கு, ரொம்ப நேரத்துக்குலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து
ஐப்ரோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐப்ரோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜெல் மாதிரி ஐப்ரோவில் அப்ளை பண்ணிப்பேன். இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ப்ரெப்பரேஷன் vlogன்றதால எங்களை நாங்களே ப்ரெப் பண்ணிக்கிறோம், அதனால் நான் காட்டுறேன். ஸோ இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரோனா பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்கிறது. என்னால் மூக்கு வந்து எனக்கு அடைச்சிக்கிச்சு, கோல்டு செம்ம கோல்டாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு வந்து ஏசி முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாலே எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும். அந்த மாதிரி என் ஹஸ்பண்டாக ஏசி போடாமல் இருக்க மாட்டார். அது ஒரு என்னால் செட்டே ஆகாது எனக்கு. நான் ஏசி எந்த சைடு காற்று வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் போய் உட்காருவேன். நேற்றுன்னு பார்த்து அந்த சைடு உட்காந்துக்கிட்டா சரியான கோல்டு. சரி போனால் போட்டோம், ஆனால் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் மாத்திரையை போட்டுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் பண்ணுறேன். எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா காரி துப்புவாங்க, என்ன பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து எடுப்போம் ஹேரை. ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து எடுத்துடுறேன். மார்னிங்கே பண்ணலாம், பட் மார்னிங் வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ அந்த vlog வந்து நீங்கள் சரண் பிரவீனில் பார்ப்பீங்க, அதனால் பண்ண முடியல. நான் வந்து நிறைய வாட்டி பண்ணதால் நான் வந்து சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறேன். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணாதீங்க. மிரரை எங்கேனாச்சும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ப்ரஷ் அவுட் பண்ணிக்கலாம். சூப்பர், ஐப்ரோஸ் ஆர் டன். ஸோ எனக்கு வந்து திக் ஐப்ரோஸ் தான் பிடிக்கும். தின் ஐப்ரோஸ் ஐ ஹேட் டு டூ. தின்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னே தெரில. சில ஃபேஸ்க்கு செட் ஆகும், பட் எல்லா ஃபேஸ்க்குமே திக் ஐப்ரோஸ் தான் செட் ஆகும். ஐப்ரோஸே தின்னாக இருந்தால் அது பரவாயில்ல. திக் ஐப்ரோஸை தின்னாக ஆக்குறது எனக்கு பிடிக்காது சுத்தமாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம்னா, அப்பர் லிப் எனக்கு கொஞ்சமாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துடலாம். நீங்கள் வந்து எந்த ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்பர் லிப்பும் டன். பிரவீனுக்கு அந்த ஹேர் பேக் வந்து எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவர் வந்து என்ன சொல்லணும்னா டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு முடி காயறதுக்குள்ளே. அவருக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ நான் ஹேர் பேக் போட போகிறேன். பட் எனக்கு வந்து ஆயில் நான் அப்ளை பண்ணல. ஹேர் பேக் போட்டு அப்படியே வாஷ் பண்ணுவான்னு பார்க்குறேன். லெட்ஸ் ஆயில் போடலை. நான் அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறேன், பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்ன எழுதியிருக்குன்னா, அப்ளை ஜெனரஸ் அமௌண்ட் டு ஹேர் அண்ட் மசாஜ் த்ரூ ஃப்ரம் roots to end. Wait for 10 to 15 minutes. Better use of steam heating runs through. Steam heat வந்து நம்மக்கிட்ட இல்லை, பட் மற்றபடி எப்படி போட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டப் தான். இது வந்து இவ்வளோ பெருசாக வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, பட் நல்லா பெருசாக வந்திருக்கு. we can use it 3 to 4 months. அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் போல். பிரவீனுக்கு எடுத்ததே வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து இது ஹேரில் அப்ளை பண்ணலாம். இது 2 பார்ட்டிஷன் மாதிரி எடுத்துகிட்டு 2 பார்ட்டிஷன்லேயும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டி இதை வந்து நான் பன் போட்டு வச்சுக்கிறேன். ரேண்டமாக தான் அப்ளை பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஹேருக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்கிற ஹேரில் அப்படியே மசாஜ் பண்ணி விடலாம். வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. லெட்ஸ் see உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் கெரட்டின் ரிசல்ட் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு. சலூன் லைக் கெரட்டின் ரிசல்ட் வந்து கிடைக்காது, வாய்ப்பில்லை. ஸோ இப்படியே பன் கட்டி 10 to 15 minutes வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போது எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சைடு ஹேருக்கு நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 2 சைடும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து
இதை கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு ரெண்டு இப்படி போட்டு மிடில் பார்ட்டிஷனில் அதெல்லாம் இப்படி போட்டு ஹேர் ஸ்கேல்புக்கும் நல்லா மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேர் ஆயில் போடல, அதனால இதே வந்து ஸ்கேல்பில் மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேர் பேக் டன், அழகாக போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் வேற இவன் கோல்டெல்லாம் போட்டு வச்சுருக்கான். கோல்டு கீல்டு வந்துட போகுது, அலர்ச்சி கோல்டு கீல்டு அதிகமாகிட போகுது. அப்போல போயிட்டு இப்போ தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு குடிச்சிட்டு கிளம்புனான். ஆல்மோஸ்ட் 7 ஆக போகுது. ஸோ உங்ககிட்ட நான் வந்து 7:30க்கு மீட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் விட்டுட்டு 10 மினிட்ஸ் ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 7:30 8 o'clock ஆகிடும் போல். 8 o'clock மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அதுக்கு முன்னாடி இல்லை அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது கூட நான் வந்து நியூ அடிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன், பாருங்கள். ஸோ நான் வந்து அது வரைக்கும் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹேர் வந்து நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நீங்கள் அவுட் ஆஃப் ஷவர் வந்தவொடனே ஸ்கின் கேர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. ஸ்கின்னை வந்து ட்ரையாகவே விடக்கூடாது. ஸ்கின் கேர் இஸ் மஸ்ட். ஸோ ஈரமான அந்த ஸ்கின்லேயே நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணோன்னா இன்னும் டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ தட்ஸ் மை டிப். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் போய் ஸ்கின் கேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, நான் டவல் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பிரணவ் வந்து எந்திரிச்சாச்சு. அவங்களுக்கு வந்து ஊட்டியும் விட்டுட்டாங்க அம்மா. ஸோ இப்போ வந்து டேம்ப் ஹேரில் நம்ம லிவின் கண்டிஷ்னரை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ சீரம் கூட யூஸ் பண்ணுவேன். ரீசெண்டாக வந்து லிவின் கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரியல் பாரிஸ் டீம் லென்ஸ் நோ ஹேர் கட் க்ரீம் லிவின் சீல் ஸ்பிளிட்டன் ஸ்ட்ரென்தன் லென்தன் ஸ்டிப்ஸ் லாங் டேமேஜ்டு ஹேருக்கு. ஸோ என்னோடது வந்து லாங் ஹேர் அண்ட் கீழே வந்து லைட்டாக ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதிலேருந்து லிக்விடியாக இருக்குது. இல்லை ஹீட்டில் வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து உருகிடுச்சு. ஸோ இவ்வளோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நல்லா கையில் வந்து அதை வார்ம் பண்ணிவிட்டு லென்ஸில் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த இதெல்லாம் நான் வந்து பண்ணதால், அது என்னது அது பேர், ஸ்பாலாம் பண்ணதால் இங்கேயுமே நான் வந்து லென்த்தில் தான் அப்ளை பண்ணுறேன். ஸ்கேல்பில் இல்லை, சும்மா அப்படியே லென்த்தில் அப்ளை பண்ணி விடுறேன். ஸ்பாலாம் பண்ணதால் நான் வந்து ரொம்ப நிறைய எடுத்து அப்ளை பண்ணல. ஏன்னா வந்து இதோட ரிசல்ட் வந்து கொடுத்துரும். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கி லுக் வந்து கொடுக்குது. ஷைனிங்காகவும் இருக்குது ஹேரு. மற்ற டைமில் நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா இந்த லாரியல்ஸ் டோட்டல் ரிப்பேர் ஸ்மூத்னிங் அண்ட் ரிப்பேரிங் சீரம். மோஸ்ட்லி நான் வந்து ஸ்மூத்னிங் அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்னிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி வாங்கிடுவேன். என்னோட ஹேருக்கு அது ரொம்பவே தேவை, அதனால் வாங்கிடுவேன். இது வந்து ஸ்மூத்தனும் பண்ணுமா ரிப்பேரும் பண்ணுமா. இது வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லிவின் கண்டிஷனர் நான் யூஸ் பண்ணதால மோஸ்ட்லி சீரம் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ணிப்பேன். பட் டேம் ஹேரில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் லிவின் கண்டிஷனர் யூஸ் பண்ணதால இது நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செரமைட் ப்ளஸ் யூவி ஃபில்டர் கூட இருக்கும். இது வந்து சன்ல இருந்தும் நம்மளை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து நாளைக்கு கிளம்பும் போது அப்ளை பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த லிவின் கண்டிஷனர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ரிதமோட லிப் அண்ட் சீக் டிண்ட்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன், அதனால் வாங்கிட்டேன். ரொம்ப ஸ்வெட் ஆகுது. நான் ஏசி போடல, எனக்கு கோல்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஐயோ
கோல்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஏசி போடல, ஃபேன் ஆஃப் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால லைட்டாக வேர்த்து கொட்டுது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்கள் கூட தான் நான் வந்து ஓப்பனே பண்ணுறேன், இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணல. ஸோ லெட்ஸ் ஓப்பன் இட். ஸோ லிப்பில் வேணால் நம்ம இதை போட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெட் ஷேடு. நான் வந்து பாட்டில் நினச்சேன். எஸ் இட்ஸ் அ பாட்டில் தான், பிளாஸ்டிக்னு மாதிரி தெரிஞ்சுது. லிப் அண்ட் சீக் டின் 5 ml எர்த் ரிதம் ஓடுது. ரெட் கலர் ஷேடு, அதில் ஷேட் நிறையா இருக்கு. ஓகே லெட்ஸ் அப்ளை. டிண்ட் தான் இது, அதனால லைட்டாக அப்ளை பண்ணிட்டு கேன் ஜஸ்ட் பிளண்ட் இட். ஸோ லிப் பாம் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது வந்து எந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குது அப்படின்னா, டிண்ட் அண்ட் லிப் பாம் இருக்குல்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் ஆல்சோ லிப் கிளாஸில் டிண்ட் அண்ட் லிப் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. லிப்ஸில் இருக்கிறதே தெரியல, அவ்வளோ ஒரு சாஃப்டாக கிளைட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ சீக்கில் கூட அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கின் கேர் இப்போ தான் நான் பண்ணதால நான் இதை வந்து அப்ளை பண்ணல. நாளைக்கு நான் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போக போகிறோன்னே நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல. நாளைக்குன்ற சார் வந்து ஏஜ் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து அதிகமாக ஆக பர்த்டே செலிப்ரேஷன், கேக் கட்டிங் அதுலலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆயிடுது. மோஸ்ட்லி எனக்குமே இந்த இயர் வந்து அப்படிதான் இருந்தது. ஸோ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் போயிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் போயிட்டு ப்ளோ ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதுவுமே நான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் 400 mg 120 கேப்சூல்ஸ் இதில் இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு இதில் காட்டியிருக்கேன். இது வந்து 1 கேப்சூல் பர் டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டியும் இருக்கும். அண்ட் உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், கண்டிப்பாக 100% ஸ்டாப் ஆகும். அண்ட் ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும், கிளியரா இருக்கும். எனக்குலாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப பொறியா வந்திருந்துச்சு. என்ன ஏஜ்லன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலேஜ் ஏஜ்ல பொறியா வந்திருந்துச்சு. நான் இந்த கேப்சூல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த பொறினஸே போயிடு, அந்த ஸ்கின் அப்படியே வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் விடுறதில்ல. இன் பிட்வீன் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் யூஸே பண்ணல, சுத்தமாக ஒதுக்கி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு எதனா அஃபெக்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னோட 4th பார்சல்னு நினைக்கிறேன். ஸோ இதை திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 120 டேஸ்க்கு இருக்கும். இது நைட்டில் வந்து நான் தூங்க போகும்போது ஒரு கேப்சூல் போட்டுட்டு தூங்க போயிடுவேன். ஆஃப்டர் ப்ளோ ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரஃப்பாக தெரியல. அண்டு பார்த்தீங்கன்னா டேம்டு டவுனாக இருக்குது. பார்த்தீங்களா, ஹேர் ரொம்ப ஒரு மாதிரி களியாக இல்லை, ஒரு மாதிரி நெட்டின்னு இல்லை, ஃபுல்லாக டேம் டவுன் ஆகிடுச்சு. வேணா வாங்க உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கான். நான் யூடியூப் பார்த்துட்டே வந்து ப்ளோ ட்ரை பண்ணேன். ஸோ கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது, எக்ஸ்ட்ரா என்னால் பண்ண முடியல. என்னோடய ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சில்கி டச்சாக இருக்குது ஹேரு. ஸோ இன்றைக்கி காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் இன்றைக்கி காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் பார்க்கணுன்னா மை ஹால் ஸ்டோர்ன்ற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் வரும். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த ஹேர் மாஸ்க்கு, கண்டிஷ்னரு, டேப்லெட்டு அதெல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த vlog நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், உடம்பு சரியில்லை. ஸோ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு டேப்லெட் போடணும். டேப்லெட் போட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி இப்போயே நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். சுட வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. We'll see you guys in next video. Until then, stay safe, stay healthy. Bye bye.